வணக்கம் நேயர்களே. நம்ம ஊரு சாமி நிகழ்ச்சியில நம்ம குலதெய்வங்களுடைய சிறப்புகளையும் அதனுடைய வழிபாட்டு முறைகளையும் அந்த தல வரலாறுகளையும் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே குலதெய்வங்களுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு. அந்த வகையில மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத சிறப்பு குலதெய்வத்துக்கு இருக்கு. ஏன்னா நாம மற்ற தெய்வங்கள்லாம் இஷ்ட தெய்வமா ஏத்துக்கலாம், இல்ல நாம அந்த கோயில்ல ஒரு பிரார்த்தனையா பயண தெய்வமா கூட ஏத்துக்கலாம். ஆனா இது நம்ம குலத்துக்கே தெய்வம். நீங்க விரும்பி வர்றதில்லை, இது நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சது. நம்ம பிள்ளைக்கு ஆனா, நம்ம பேரனுக்கு ஆனா, நம்ம பேரனுக்கு ஆனா, இனிமே அதை மாற்ற முடியாது. ஆகையினால நாம ஏன் இந்த குலதெய்வத்துக்கு போகணும்னா, நம்முடைய அப்பா, நம்முடைய தாத்தா, நம்முடைய பாட்டி எல்லாரும் போயிருப்பாங்க அந்த கோயில்ல. அந்த மண்ணை மிதிச்சிருப்பாங்க, அந்த இறைவனை வணங்கியிருப்பாங்க, அவருடைய அருள் பெற்றிருப்பாங்க. அந்த அருள் பெறும்போது வேண்டியிருப்பாங்க, என் சந்ததி எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த இறைவன் அவங்களுக்கு அருள் கொடுத்திருப்பாரு. நம்ம அதனாலதான் அந்த கோயிலுக்கே போறோம். கண்டிப்பா குலதெய்வத்துக்கு போயிருங்க, வணங்குங்க, அவருடைய அருள் பெறுங்க. ஒரு முறையாவது நம்முடைய முன்னோர்கள் மிதித்த மண்ணை மிதித்து அந்த குலதெய்வத்தின் அருளை பெற்று வாழ்வில் 16 செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியா வாழணும்னா குலதெய்வத்தை இந்த நிகழ்ச்சியை நம்ம ஊர் சாமி நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது கண்டிப்பாக குலதெய்வத்தை வணங்குங்க. நம்ம சாமி நம்ம சாமி நம்ம சாமி, நாம் வணங்கும் சாமி எல்லாம் நம்ம சாமி, நாம் வணங்கும் சாமி எல்லாம் நம்ம சாமி. வணக்கம் நேயர்களே. குலதெய்வம் அப்படிங்கிற இந்த வரிசை தொடர்ல நம்ம மண்ணின் சாமிகள் அப்படிங்கிற மகத்தான இந்த ஒவ்வொரு ஆலயங்களுடைய புராண வரலாறுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில குன்றக்குடி அருகில் உள்ள ஆலத்துப்பட்டி சந்தி வீரன் திருக்கோவில்ல அதனுடைய தல வரலாறை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கோயிலுக்குள்ள போனோம். கட்டுச்சோற்று கருப்பர் கோயிலில் இருந்து பிரதான சாலைக்கு சென்று சாலையின் வலப்புறம் திரும்பி சிறிது தொலைவு சென்றால் சந்தி வீரப்பர் எனும் சந்தி வீரன் கோயிலை அடையலாம். இந்த கோயிலும் கட்டுச்சோற்று கருப்பர் கோயிலை போன்று அரவை சாந்தினால் ஆன சுதை சிற்பங்களையே கொண்டிருக்கிறது. இங்கும் மூலவர் போன்ற அமைப்பில் முனிபுங்கவராக இருக்கும் சந்நியாசியே திகழ்கிறார். நுழைவாயிலின் மேல் சிறு கோபுரம் போன்ற அமைப்பினை உடைய மாடத்தில் குதிரையின் மீது சந்தி வீரன் அமர்ந்திருப்பது போன்ற சுதை சிற்பத்தை கொண்டிருக்கும் கோயிலுள் சென்றால் பறந்து பெரிய அளவில் திறந்த வெளியாக அந்த ஆலயம் இருக்கிறது. முதலில் ஒரு அற்புதமான ராஜகோபுரத்துடன் கூடிய ஒரு சிறிய மண்டபம், அதன் பிறகு தற்போது மிகச் சிறப்பான முறையில் கட்டப்பெற்ற பிரதானமாக இருக்கும் முன்மகா மண்டபம். சித்திரங்களாகவும் ஓவியங்களாகவும் சில உள்ள
இந்த ஆலயத்திற்கு தாரண ஆண்டு வைகாசி திங்கள் 32ஆம் நாள் 1944 கானாடு காத்தான் நகரத்தாரால் திருப்பணி செய்யப்பெற்றது. ஏழு 1946 திருச்சுற்றுச்சுவர் விடுதி ஆகியவை மராமத்து செய்யப்பட்டது. நகரத்தார்களால் திருக்குட நீராட்டு செய்யப்பட்டது என்னும் குறிப்பிடும் தகவல் பலகையை கோயிலில் காண முடிகிறது. ஆனால் இருமுறை குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது என்று கூறப்பெறுவதற்கும் தற்போது நடைபெற்றிருக்கும் குடமுழுக்குகளும் அழகாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆடி படப்பு, விளக்கு பூஜை, நகரத்தார் வனையப்பட்டி லட்சுமி வரம் புலிவர நகரத்தார்கள் வருவாங்க. அடத்துப்பட்டி ஊராளுங்க சேர்ந்து எல்லாம் சாமி கும்பிடுவோம், சிறப்பாக சாமி கும்பிடுவோம். காளியம்மன் வந்து எங்கள் செம்பலூர்லேருந்து வந்த காளி. இங்கே பொட்டாங்கட்டை வந்து இந்த ஏரியா பார்த்தோன்னே இந்த அமர்ந்துருச்சு. எங்கள் ஐயா வட்ட காலத்தில் செம்பலூரில் இருந்தது. 4 தலைமுறைக்கு முன்னாடி செம்பலூர்லேருந்து வந்த காளி. இங்கே பொட்டாங்கட்டை இடத்த பார்த்தோன்னே இந்த இடத்த விட்டு போக மனசு எல்லாமே இங்கே உட்காந்து அது வந்து இப்போ பீடமாக இருந்து சிலை வச்சு இப்போ உருவாக்கிருக்கேன். ரொம்ப ஃபேமஸான காளி. அவர் பாட்டு பாடுறேன் சந்திவீரனை பற்றி, காளியம்மனை பற்றி. ஆலத்துப்பட்டியில் பொடி கொண்டு இருக்கும் சந்தி வீரையா, உன் அருளை நாடி ஓடி வந்தோம் சந்தி வீரையா, கண்கண்ட தெய்வமே சந்தி வீரையா, நீ கருணை உள்ளம் கொண்டவரே சந்தி வீரையா. உங்களுடைய குலதெய்வ கோயிலும் இடம்பெற கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.